திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வனப்பகுதியில் விலங்குகளின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா மேற்கொண்ட தொலைநோக்கு திட்டங்களின் பலனாக விலங்குகள் ஊருக்குள் வருவது முற்றிலுமாக தடுக்கப்பட்டிருப்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலையில் 407 சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள கொடைக்கானல் வனப்பகுதி தமிழகத்தின் 12வது வன சரணாலயமாக கடந்த ஆண்டு அறிவிக்கப்பட்டது. இங்கு சிறுத்தை, புலி, மான், கரடி, யானை, காட்டெருமை போன்ற 33 வகையான வன விலங்குகள் வசிக்கின்றன. அரிய வகை பறவைகளும் இந்த வனப்பகுதியை வசிப்பிடமாக கொண்டு உலா வருகின்றன. கடந்த காலங்களில் ஏற்பட்ட வறட்சி காரணமாக குடிநீருக்காக வனவிலங்குகள் ஊருக்குள் புகுந்து மக்களை அச்சுறுத்தியதோடு விளைநிலங்களையும் பாழ்படுத்தின. இதனால் தங்களையும் விளைநிலங்களையும் வனவிலங்குகளிடமிருந்து பாதுகாக்க வேண்டுமென மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவுக்கு விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்தனர். அவர்களின் கோரிக்கையை தாயுள்ளத்துடன் பரிசீலித்த மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதா கொடைக்கானல் வனப்பகுதியில் விலங்குகள் எல்லை மீறாமல் இருக்க தடுப்பு வேலிகளை அமைக்க 25 லட்சம் ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்தார். இதனைத் தொடர்ந்து அவற்றின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்யும் வகையில் 30 லட்சம் ரூபாய் செலவில் தடுப்பணைகள் மற்றும் அகழிகளை கட்ட மக்களின் முதல்வர் உத்தரவிட்டார். 9 மாதங்களில் கட்டி முடிக்கப்பட்டுள்ள தடுப்பணைகள் மற்றும் அகழிகளில் தேங்கியுள்ள தண்ணீர் தாகத்தை தீர்ப்பதால் விலங்குகள் வனப்பகுதியை விட்டு வெளியே வருவதில்லை. இதனால் விளைநிலங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பதோடு தாங்களும் அச்சமின்றி இருப்பதாக விவசாயிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவிக்கின்றனர். மிருகங்கள் வராமல் தடுப்பதற்கான சில அகழிகளை பண்ணியிருக்கிறாங்க. அது நீருக்காக இங்கே உள்ளுக்குள்ளே வராமல் தடுப்பணைகள் கட்டி அதுக்கு நீர் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கான வசதி செஞ்சுருக்கிறதுனால இப்போதைக்கு நிறைய எங்கள் விவசாய நிலங்களுக்கெல்லாம் அது வராமல் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல விவசாயம் வருது, லாபம் அனுபவிக்கிறோம். இதை அமைச்சு கொடுத்த தமிழக அரசுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி விவசாயத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். மக்களின் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் தொலைநோக்கு திட்டங்களால் கொடைக்கானல் வனப்பகுதியில் விலங்குகளின் வாழ்வாதாரம் பெருகி 5 ஆண்டுகளில் அவற்றின் எண்ணிக்கை கணிசமாக அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது.